வணக்கம். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்டைலில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் எல்லா வகை பொரியலுக்கும் சரி, எல்லா வகை வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் நீங்கள் சாம்பார் உள்பட எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா மசாலாவுமே மிளகு, சீரகம் எல்லாமே காய வச்சு எடுத்துருக்கேன். இது மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாது. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம், என்னென்ன எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே குழம்பு மிளகாத்தூளுக்கு நீங்கள் குண்டு மிளகாயில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக குண்டு மிளகாய் நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். குழம்பு பொரியலும் சரி எல்லாமே நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது மொத்தமாக சேர்த்து 200 கிராம் இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். மல்லியோட அளவு பார்க்கலாம். மல்லி பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் காரம். இல்லை இன்னும் காரம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் 50 கிராம் அளவுக்கு மல்லி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ 300 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோம், 200 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்கோம், 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு நம்ம சீரகம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு 75 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ சோம்பும் சீரகமும் 75 கிராம் எடுத்தாச்சு. மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்தீங்க ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ கடுகும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த நம்ம கடுகு, சீரகம் எல்லாமே வெயிலில் காய வச்சுட்டு அதனால் வறுக்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பும் துவரம்பருப்பு மட்டும் தனியாக வச்சுங்க. இதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நான் அரிசி சேர்க்க மாட்டேன். நீங்கள் அரிசி சேர்த்துக்கிறதுனா கொஞ்சம் 50 கிராம் அளவுக்கு அரிசி சேர்த்துங்க, வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி நான் கருவேப்பிலையும் நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் அதில் அந்த கருவேப்பிலோட வாசம் வந்துட போகிறது கிடையாது. நம்ம எப்போவுமே தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துறோம்ல, அதனால் நான் எப்போவுமே கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பும் துவரப்பருப்பு வச்சாலும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடாமல் நல்லா சூடு அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். நமக்கு நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா சூடு வந்த பிறகு இறக்கிடுங்க. இது வந்த பிறகு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு அரைக்க கொடுங்க. இப்போ நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நல்லா அங்கேயே காய போட்டுறேன். நீங்கள் வீட்டில் வந்தோடனே ஒரு தடவை நல்லா காய போட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு காற்று போகாத ஒரு பாட்டில் இல்லை நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதை காற்று போகாத இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைங்க. 6 மாதம் வரை இதே வாசத்தில் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாட்டு மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.